எத்தனை பேர்னாலும் எங்களுடைய உயிரை கொடுத்து இந்த கட்சியை காப்பாற்றுவோம், அராஜகத்துக்கு ஊழலுக்கு எதிராக நிற்போம் அப்படின்ற ஒரு வெறி கொண்டு இளைஞர்கள் எழுதுறாங்க. ஒரு காலத்துல திமுகவை எம்ஜிஆர் கட்சின்னாங்க, அடுத்தது அதிமுக எம்ஜிஆர் கட்சி. இந்த 75ல அவசர நிலை பிரகடனம் வந்தது, மீடியாவை ரொம்ப பாதிச்சிச்சு. எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இதுக்கு முந்தைய எபிசோட்ல நம்ம 1973 நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்தோம். இப்போ அதற்கடுத்து 74 நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். மே மாசம் நான் சொன்னேன், முதல்ல எம்ஜிஆர் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட உடனேயே அவருக்கு ஆதரவு தெரிவித்தது யாருன்னா திருச்சி கல்லூரி மாணவர்கள். அவங்க ஒரு ஊர்வலமா போனாங்க. அப்ப ஒரு காங்கிரஸ் தொண்டர் தான் அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்தார். அவர் காங்கிரஸ்ல தான் இருந்தாரு, ஆனாலும் ஒரு அநியாயம் நிகழ்ந்து விட்டதேன்ற ஒரு மன கொதிப்புல ஒரு ஊர்வலம் போனாரு. அவர் தான் ஒரு அண்ணாதுரை படத்தை எடுத்து திமுக கொடியில ஒட்டி அதை ஒரு கொடியாக ஏந்தி கொண்டு, ஒரு ஊர்வலம்னு போகும்போது ஒரு கொடி இருந்தா தானே ஒரு தோரணையா இருக்கும் அப்படின்னு போலீஸ்ல எல்லாம் ரொம்ப வாதாடி, பிஷப் பீபர் காலேஜ் மற்ற காலேஜ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட சேர்ந்து உற்சாகமா இப்படி இது முன்னாடியே படிச்சோம். இதே மாதிரி எம்ஜிஆருக்கு மாணவர்கள் இளைஞர்களுடைய ஆதரவு தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இளைஞர்கள் எல்லாரும் தங்களுக்கான ஒரு முன்மாதிரியாக அநியாயங்களை தட்டி கேட்கக்கூடியவராக எம்ஜிஆர் நிஜ வாழ்க்கையிலையும் நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்றாங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆரம்பத்துல இருந்து ஒரு திமுக சார்புடைய யூனிவர்சிட்டி. அப்போ அங்க ஒரு பையன் பாலசுந்தரம்னு ஒரு மாணவர், அவருக்கு ஒரு பெருந்தீங்கு இழைக்கப்படுகிறது. அது பற்றி இன்னைக்கு பார்ப்போம். அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அப்ப முதல்வராக இருந்த கலைஞர் வர்றதாக ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றாரு. அப்போ இந்த மாணவர்கள்லாம் அதிமுக சார்புடைய எம்ஜிஆர் ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கலைஞர் வரக்கூடாது, நாங்க கருப்பு கொடி காட்டுவோம் அப்படின்றாங்க. முதல்வர் வருகைக்கு கருப்பு கொடி காட்டுவோம் அப்படின்றது அது இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது தான். ஒரு ஓரமா நின்று காட்டிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க கண்ணுக்கு படாம ஒரு இடத்துல நிக்க சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒரு ஆள் குறுக்க அப்படி கருப்பு கொடியது வேவ் பண்ணிட்டு போயிரும். இதெல்லாம் நடக்கிறது தான். ஒரு எதிர்ப்பை தெரிவித்தல்னு. ஏன்னா நேருஜிக்கு கருப்பு கொடி காட்டுறேன்னு சொல்லும் போதுதான் எம்ஜிஆர், SSR இவங்களெல்லாம் கூட பிடிச்சு உள்ள ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. எம்ஜிஆர் ஜெயிலுக்கு போன ஒரே சம்பவம் அதுதான். ஒரு 2.5 நாட்கள் இருந்துட்டு முத நாள் பிடிச்சிட்டு போறாங்க 11-12 மணிக்கு. அன்னைக்கு நைட் இருந்துட்டு அப்புறம் அடுத்த நாள் நேருஜி வந்துட்டு போன பிறகு அதுக்கு அடுத்த நாள் விடுறாங்க. இப்படி நடந்தது. இப்போ அது மாதிரி ஒரு கருப்பு கொடி காட்டுறோம்னு அதிமுக ஆதரவாளர்கள் இந்த மாணவர்கள் சொல்லவும், அதுல கொஞ்சம் மும்முரமா துடிப்பா இருந்தது பாலசுந்தரம்ன்ற ஒரு இளைஞர், ஒரு மாணவர். அந்த நேரம் ஆளுங்கட்சி அராஜகம்ன்றது நிறைய இருந்ததில்ல. அதான கொடியோடு தடி கொண்டுவான்னு சொல்லி கொடுக்கக்கூடிய தலைவர். அப்ப வெறும் கொடின்றது வெறும் கொடி இல்ல, சும்மா ஒரு சின்ன கொம்புல கட்டிட்டு வராதிங்க, நல்ல கனத்த தடியில கட்டிட்டு வாங்க கொடிய. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஏற்பட்டா அந்த தடி உங்களுக்கான ஒரு பாதுகாப்புக்கு, ஒரு அடிதடியில இறங்குறதுக்கு உதவியா இருக்கணும்ன்ற மாதிரி அந்த காலத்துல சொல்லுவாங்க, தடியோடு கொடி கொண்டு வா அப்படின்வாங்க. அப்போ இந்த பாலசுந்தரம்ன்ற மாணவரை என்ன பண்றாங்க, அந்த ஆளுங்கட்சி ஆட்கள் அல்லது திமுக தொண்டர்கள் கடுமையாக தாக்கி கொலை செய்தார். இது இவங்கதான் கொலை செய்தார்கள்னு மற்ற எல்லாரும் சொல்றாங்க. மற்ற கட்சிக்காரங்க சொல்றாங்க, தலைவர்கள், மற்ற பொதுமக்கள். அந்த சம்பவம் கேள்விப்பட்டவர்கள், யார் வந்தாங்க, யார் அடிச்சாங்க, யார் குத்துனாங்கன்ற அந்த சம்பவம் தெரிந்தவர்கள் இது திமுகவின் அராஜகம்னு சொல்றாங்க. ஆனா நிரூபிக்க முடியுமா? முடியாது, நிரூபிக்க முடியாது. ஏன்னா இது திமுக ஆட்சியில நடந்த அதிமுக தொண்டர்களுடைய கொலை சம்பவங்கள்லாம் நிரூபிக்க முடியாமல் போனதுக்கு காரணம், யாரும் சாட்சி சொல்ல வர மாட்டாங்க, பயப்படுவாங்க. சாட்சி சொன்னா அவனுக்கும் இதே கதிதான். அப்போ அந்த காலத்துல நடந்ததெல்லாம் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்ன்ற மாதிரி விட்டுட்டாங்க. பொதுமக்களே இதெல்லாம் ஒண்ணும் நிரூபிக்க முடியாது, இதுக்கு தண்டனை எல்லாம் கிடைக்காது, சட்டப்படி கடவுளா பார்த்து ஏதாவது செய்தாதான் உண்டு அப்படின்ற அளவுக்கு ஒரு விரக்தி. அத விரக்தின்னு சொல்றதை விட எப்படின்னா, இந்த ஏழை அழுது
ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றோ செல்வத்தை தேய்க்கும் படையின மாதிரி இந்த வல்னரபிள்ஸ் இருக்காங்கல்ல, எதுவுமே செய்ய இயலாதவர்கள், அதர்மத்தை எதிர்த்து எதுவும் செய்ய இயலாதவர்கள் விடுற பெருமூச்சும் கண்ணீரும் அந்த அக்கிரமம் செய்தவர்களை பாதிக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. என்னதுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்கன்னா, கவலைப்படாத, கடவுள் இருக்காரு அப்படின்ட்டு. நீ இன்னைக்கு இல்லாட்டினாலும் நாளைக்கு உன் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கும். இன்னைக்கு அவங்க நல்லா இருந்தாலும் நாளைக்கு அவங்களுடைய வாரிசுகள் கஷ்டப்படும். பெற்றோர் செய்த பாவம் பிள்ளையாய் பிறந்ததாமேன்னு சொல்லுவாங்க. இவங்க செய்யற பாவம்லாம் அவங்க பிள்ளைகளுக்கு போகும். இப்படின்னு ஒரு மன சாந்திக்கு சொல்லி வைக்கிறது. அது அப்படியெல்லாம் நடக்குமான்றது தெரியல, ஆனா ஒரு மன சாந்திக்கு சொல்லி வைக்கிறது. இந்த மாதிரி என்ன ஆகுது, இந்த பாலசுந்தரத்தை சில ரவுடிகள் வந்து அடிச்சு கொண்டுட்டாங்க. அவங்க திமுகவினர்னு மற்றவங்க சொல்றாங்க. ஆனா என்ன ஆகுது, இந்த அராஜகம் அல்லது அந்த வன்முறை, அந்த நெருக்கடியினுடைய தீவிரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது. அந்த பையனோட அப்பாவே வந்து, ஐயா இது உங்க பையனை இந்த செத்து கிடக்கிறது அடிச்சு போட்டிருக்கிறது அப்படின்னு கேட்கும் போது இல்ல அப்படின்ட்டு. ஆமான்னு சொன்னா இவருக்கு ரொம்ப தொந்தரவு வரும், இவருக்கு அடுத்தடுத்து பிள்ளைங்க இருக்கும்ல, மனைவி மக்கள் இருப்பாங்க அப்படின்ட்டு இவர் வந்து அப்படி பயமுறுத்தி வச்சிருக்காங்க. அங்க கேட்கும் போது நீ வந்து இந்த போனா இது யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடணும், உங்க மகேன்னு சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க. பெத்த தகப்பனே செத்து கிடந்த மகன் குத்துப்பட்டு குற்று அந்த உயிர் போய் ரத்தம் சிந்தி கிடக்கிற மகனை பார்த்துட்டு யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டார். எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் பாருங்க பெத்தவங்களுக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டது. இந்த பாலசுந்தரம் இங்க இறந்துட்டார். இறக்கல, குத்தி கொலை பண்ணிட்டாங்க. அப்ப மாணவர் படுகொலைன்றது நம்ம இந்திய எதிர்ப்பு போராட்டம் 64, 60 எல்லாம் 65 நடக்கும் போது மாணவர்களுடைய பங்களிப்புன்றது ரொம்ப கனமான முக்கியமான பங்களிப்பு. அவங்களுடைய போராட்டம் தான் வந்து நமக்கு இந்தி திணிப்பை தடுக்கிறதுக்கு உதவியாக இருந்தது. அப்படி இருக்கும்போது இப்ப ஏற்படக்கூடிய அந்த இரண்டாவது எழுச்சி, மாணவர் ஆதரவு அதிமுகவுக்கு இருக்கிறத, அப்போ எப்படி பக்தவச்சலம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கினார்னு மத்திய அரசு அவரை பாராட்டியதோ, அந்த மாதிரி இவங்க வந்து அப்ப இருந்த திமுக ஆட்சி வந்து அவங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குறதுல அடிச்சு கொலை பண்ணுது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. இது வந்து என்னன்னா, இந்த எரியிற நெருப்புக்கு எண்ணெய் வார்த்த மாதிரி வளர்ற அதிமுக கட்சிக்கு இன்னும் உரம் ஏற்றுது. எத்தனை பேர்னாலும் எங்களுடைய உயிரை கொடுத்து இந்த கட்சியை காப்பாத்துவோம், அராஜகத்துக்கு ஊழலுக்கு எதிராக நிற்போம் அப்படின்ற ஒரு வெறி கொண்டு இளைஞர்கள் எழுறாங்க. இதுல இன்னும் பலர் வந்து உயிர் பலி கொடுக்க வேண்டியது இருக்கு. இன்னும் பலருடைய உயிர் பலி வாங்கப்படும். யாருன்னா, அதே வருஷத்துல தூத்துக்குடியில இருந்து சாம்வேல், அடுத்தது மானாமதுரையில இருந்து ஜஹாங்கீர், கம்பத்துல இருந்து குப்புசாமி, கொடுங்கையூர்ல இருந்து கிருபாகரன், நெய்வேலியில இருந்து ஜமாலுதீன். இவ்வளவு பேரும் வன்முறையாக கொல்லப்படுகிறார்கள். அதாவது இளைஞர்கள் எங்கெங்க கொஞ்சம் துருன்னு ஆர்வமா இருக்கிறாங்களோ, இல்ல திமுகவை எதிர்த்து பேசுறாங்களோ, கலைஞரை எதிர்த்து பேசுறாங்களோ, ஆட்சிக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்களோ, ஆட்களை எல்லாம் சேர்த்து ஒன்று திரட்டி கூட்டம் நடத்துறது, இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்களோ, அவங்க எல்லாம் வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. அவங்க எல்லாம் கடுமையாக அடக்கி ஒடுக்கி வைக்கப்படுகிறார்கள். இந்த அராஜகத்தெல்லாம் பார்க்கும் போது மக்களுக்கு ரொம்ப கொந்தளிப்பாகுது. இது ஏழை எளிய மக்கள் தானே. இப்போ இது ஒன்றும் பெரிய கோடீஸ்வர வீட்டு பிள்ளை இல்ல. அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து மக்கள் வந்து ரொம்ப கொந்தளிப்படைகிறாங்க. என்ன இப்படி ஒரு அராஜகமான ஆட்சி நடத்துறாங்க, முதல்ல ஏதோ லஞ்சம் ஊழல்னு நினைச்சோம், இப்ப என்ன ஒரேடியா அடிச்சு கொல்றாங்க இளைஞர்களை அப்படின்ற ஒரு வேதனை, ஒரு கண்ணீர் இந்த மாதிரி இருக்கு. இதுல நீங்க இன்னும் நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த சாம்வேல், ஜஹாங்கீர், ஜமாலுதீன் இவங்க எல்லாருமே வந்து யாரும் இந்துக்கள் கிடையாது. யாருடைய கட்சி வந்து ஜாதி மத பேதமற்ற கட்சி, அல்லது அண்ணாயிசம் என்பது ஜாதி மத பேதம் அற்ற சமதர்ம சமுதாயத்தை கொண்டு வருகின்ற கட்சி அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், எம்ஜிஆருடைய ஆதரவாளர்கள் வந்து எல்லா மதத்திலையும் இருந்தாங்க, எல்லா ஜாதியிலையும் இருந்தாங்க. இன்றைக்கு இந்த வரலாறு தெரியாமல் தான் வந்து மதவாத கட்சியோட கூட்டணி வைக்கிறது,
அதற்கு ஆதரவாக நாம நடந்துக்கிறது இதெல்லாம் இருக்கு. இப்ப ஜெயலலிதா கூட்டணி வைக்கும் போது கூட அவங்க இந்த கொள்கைகள் எதையுமே சமரசம் செய்து கொள்ளல. அவங்க தன்னிடத்துக்கு வரவழைச்சு தான் கொடுக்கறத வாங்கிட்டு போன்னு சொல்ற ஒரு ஸ்டேஜ்ல தான் அவங்க இருந்தாங்க. ஆனா இப்ப உள்ள பலர் எப்ப சேர்ந்தவங்கன்னா, இந்த ஜெயிக்கிற குதிரையில பணம் கட்டின ஆட்கள். இந்த கட்சி தான் இனி ஜெயிக்கும், இந்த கட்சியில இருந்தாதான் நம்ம நல்லா செழிப்பா இருக்கலாம் அப்படி நினைச்சு வந்தவங்க. அப்ப பலருக்கு இந்த வரலாறு தெரியாது. இன்னொன்னு, யார் கூட சேர்ந்தா மத்திய அரசுல ஆட்சியா இருக்கு, மத்திய ஆட்சியில இருக்குது, இல்ல ஒரு வலுவா இருக்குது, வலிமையாக இருக்கக்கூடியது, அது கூட நம்ம சேருவோம். அப்பதான் நமக்கு அட்லீஸ்ட் ரெய்டாவது வராம இருக்கும், நம்ம மேல இருக்க கேஸ்களாவது ரொம்ப வழக்கு இதுக்குன்னு இழுக்க மாட்டாங்க அப்படின்ற பல காரணங்கள் அடிப்படையில இப்ப நம்ம இருக்கோம். ஆனா இந்த இறந்து போன சாமுவேல் உயிர், இந்த கொல்லப்பட்ட ஜஹாங்கீருடைய ரத்தம், அடுத்து கொல்லப்பட்ட ஜமாலுதீனுடைய ரத்தம்லாம் நம்ம கிட்ட நியாயம் கேட்கும் இல்லையா? சிறுபான்மையினரை புறக்கணிக்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கீங்களே, நாங்கெல்லாம் ரத்தம் சிந்தி வளர்த்த கட்சி அல்லவா, நீங்க இந்த கட்சிக்காக என்ன தியாகம் செய்தீங்க, நீங்க எவ்வளவு சம்பாதிச்சீங்க, ஆனா நாங்க என்ன சம்பாதிச்சோம், நாங்க எங்க உயிரெல்லாம் இங்க பணயமாக வைத்தோம் அப்படின்ட்டு இந்த மக்கள் இந்த இறந்து போன உயிர்கள் நம்மிடம் கேட்கும் நியாயத்திற்கு நாம் என்ன பதில் வைக்கிறோம்? ஆக அதிமுக என்பது ஒரு ஜாதி மத பேதமற்ற ஒரு பொதுமையான பொதுத்தன்மை வாய்ந்த ஒரு கட்சியாக அன்றைக்கும் வளர்ந்தது. இன்றைக்கும் அது அவ்வாறுதான் தொண்டர்கள் அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. தொண்டர்கள் மத்தியில எப்பவுமே ஒரு பிரிவினையே கிடையாது. இது இந்து கட்சி, இது முஸ்லிம் கட்சி, இது கிறிஸ்தவ கட்சி, அந்த மாதிரிலாம் கிடையாது. என்றைக்கும் இது எம்ஜிஆர் கட்சி, அவ்வளவுதான். ஒரு காலத்துல திமுகவை எம்ஜிஆர் கட்சின்னாங்க, அடுத்தது அதிமுக எம்ஜிஆர் கட்சி. அப்ப அதுல எல்லாருமே அது எவ்வளவு பேர் உயிர் இழந்திருக்காங்க பாருங்க. யாருக்காக உயிர் இழந்தாங்க? இந்த கட்சியை செயல்பட வைக்கணும். இப்ப நம்ம திமுக அராஜகத்தை நினைச்சு பயந்து ஒடுங்கி வீட்டுக்குள்ள இருந்துடக்கூடாது, அதை எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு தான். அதனாலதான் எம்ஜிஆர் இப்படி அடிச்சு கொள்றாங்களேன்னு ஒரு வழக்கறிஞர் அணியை உருவாக்கி வழக்கறிஞர் மாநாடு ஒண்ணு முதல்ல நடத்துறாங்க. நடத்தி என்னென்ன மாதிரி வழிமுறைகள் நாம் பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. கட்சிக்காரவங்களுக்கு வழக்கு செலவை நம்ம கட்சி ஏத்துக்கிடணும், அவங்களுக்கு ஆன நிதி உதவி செய்யணும், அவங்களுக்கு போக்குவரத்துக்கு வழக்குகளுக்கு போக்குவரத்துக்கு உதவணும், அவங்கள நல்ல பாதுகாப்பாக வைத்திருக்கணும், மீண்டும் அவர்களுக்கு இன்னொரு இடையூறு வராத வகையில் பார்த்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய குடும்பத்திற்கு ஆவண செய்ய வேண்டும், வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும். இப்படி எல்லாம் இந்த வழக்கறிஞர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எதையும் சட்ட ரீதியாக சந்திக்க வேண்டும் என்பதுல எம்ஜிஆர் கவனமா இருந்தார். இப்படி அடிக்கு அடி, உதைக்கு உத அப்படின்னு திரும்பி அடிங்க அப்படின்ற மாதிரி ஊக்குவிக்கவே இல்லை. அதனாலதான் அதிமுகவுல இந்த அராஜகம் அல்லது ஒரு சில இடங்கள்ல பெரிய அளவுல அது தனிப்பட்ட முறையில நடக்குமே தவிர கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாக எதையும் சட்டப்படி அணுகுவதுதான் அதனுடைய வழிமுறையாக ஆரம்பத்திலிருந்து எம்ஜிஆர் காலத்திலையும் சரி, ஜெயலலிதா காலத்திலையும். ஜெயலலிதா இன்னும் ஓவர், எது கட்டாலும் கோர்ட்டுக்கு போவாங்க. ஒரு பேசி தீர்த்துக்கக்கூடிய விஷயத்த கூட அவங்க கோர்ட்டு கொண்டு போய் இழுத்தடிச்சிருவாங்க. ஆனா இந்த அடிக்கு அடி, உதைக்கு உதன்ட்டு உடனுக்குடனே அடிக்கிறது, அராஜகம் பண்றது, வன்முறையை கையில எடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு முறையில எம்ஜிஆர் அவருடைய கட்சியினரை வளர்க்க, அத நம்ம அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்லலாம். இப்படி அவங்களுக்காக ஒரு வழக்கறிஞர் அணி அதெல்லாம் ஏற்படுத்தி PH பாண்டியன் தலைமையில அதை செயல்படுத்துறாரு. இந்த வருஷத்துலதான் இந்த மே மாசம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில அந்த பையன் பாலசுந்தரம் கொல்லப்பட்ட பிறகு அடுத்த ஜூன் மாசத்துலதான் நான் முன்னாடி சொன்ன அந்த பூலாவாரி சுகுமாரன் அவங்க அப்பா பழனியப்பன், அவங்க 2 பேரையும் சுட்டு கொன்னுட்டு கண்ணுமுழிய தோண்டிட்டு போயிடுறாங்க. ஆனா இன்றைக்கும் அதே சேலத்துல கட்சி நல்லபடியாக வளர்ந்து முதலமைச்சரே அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் என்ற அளவுக்கு அது சிறப்பாக வளர்ந்துதான் இருக்கு. இவங்களுடைய அராஜகத்துக்கெல்லாம் பயந்து அதிமுக வளராமல்லாம் இல்லை. இனி அடுத்து 75க்கு வந்தோம் என்றால், 75 இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு ஆண்டு. என்னன்னா, ஜெயபிரகாஷ் நாராயண் எதிர்த்து அவர் ரொம்ப மத்திய அரசுல இந்திரா காந்தியை எதிர்த்து
குரல் கொடுக்கிறாரு. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, அந்த ரயில்வே துறை அமைச்சர் ஆர்.கே. மிஸ்ராவை கொல்ல பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எமர்ஜென்சி கொண்டு வந்தார். ஜூன் 25ஆம் தேதி அவசர நிலை பிரகடனம் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அது வந்தா என்னன்னா, அது பொதுவா போர்க்காலத்துலதான் கொண்டு வருவாங்க. இவங்க இப்ப கொண்டு வர்றாங்க. இந்திரா காந்தி அம்மாவும் ஒரு அயன் லீக், அதாவது எதிர்க்க வேண்டும்னு நினைச்சிட்டா அவங்க முழுமையாக எதிர்ப்பாங்க. அதுல ஈவு இறக்கமே காட்டவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பாளி. அதனுடைய விளைவு என்னவாக இருந்தாலும் சரி, நம்ம அதை சந்திப்போம் அப்படின்ற ஒரு துணிச்சல். என்ன போனா உயிர் தானே போகும். அந்த மாதிரி வேலியன்ட் டை ஒன்ஸ் அப்படின்ன மாதிரி ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி, வீரன் ஒரு முறை சாகுறான், கோழை தினமும் செத்து செத்து பிழைக்கிறான். அதனால போறது ஒரு உயிர், அது ஒரு இதுக்காக போகட்டுமேன்ட்டு அவங்க ஒரு துணிச்சலா செயல்படுவாங்க. அப்படித்தான் அந்த அகாலிதள் தங்க கோயில் விவகாரத்துல எல்லாம் ஒரு இது எடுத்து கடைசியில அவங்க காவலர்களே சீக்கியர்களாக இருந்த காரணத்தினால அவங்க சுட்டு கொண்டுட்டாங்க. சரி, இப்போ இவங்க மிஸ்ரா ரயில்வே துறை அமைச்சரை கொல்ல முயற்சி செய்தனர் அந்த மாதிரி சொல்லி உடனே ஒரு நாட்டுல கொஞ்சம் அபாயகரமான சூழ்நிலை இருக்கு, மத்திய அரசு அமைச்சர்களுக்கே உயிர் பயம் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அவசர நிலைக்கு வரணும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த டிவி அப்பெல்லாம் ரொம்ப டிவி மீடியாலாம் இப்ப இருக்கிற மாதிரி 100 சேனல் எல்லாம் கிடையாதுல்ல. எதுவுமே பத்திரிகையா இருந்தாலும் நியூஸ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக யாரும் போடக்கூடாது. அப்ப கவர்மெண்ட் கைது பண்ணும். அந்த வாய்ப்பூட்டு சட்டம்ன்றாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அடக்குமுறைக்கு உள்ளான ஒரு நேரம். ஒரு படமா இருக்கட்டும், பத்திரிகையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அரசுக்கு எதிரான செய்திகள் எதையும் போடக்கூடாது. அப்பதான் இந்த ஒர்க் மோர் டாக்லெஸ்ன்றதெல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. போராட்டம் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியானதுதான் அந்த அவசர நிலை பிரகடனம்ன்றது. அரசுக்கு ஒத்து போக வேண்டும், அரசுக்கு எதிர்த்து எதுவும் செய்ய. இப்ப என்ன ஆகுது, எம்ஜிஆர் படங்கள்ல நம்ம அதையும் சைட் பை சைட் பார்க்கணும்ல. எம்ஜிஆர் படங்கள்ல ஃபைட் சீன் வைக்க முடியும். இங்க ஃபைட் சீன் வச்சாதான் வன்முறைன்றுவாங்களே. கவர்மெண்ட்ல பெர்மிஷன், அந்த தணிக்கை போர்டு அது பெர்மிஷன் கொடுக்காது. இது ஒரு நல்ல வாய்ப்பா போச்சு. எம்ஜிஆர் படத்துக்கு பெர்மிஷன் கொடுக்காம நிறைய கட் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பாகும். இப்ப இவர் என்ன பண்றாரு, நீங்க பார்த்தா அந்த அதுக்கு பிறகு 74, 75ல வந்த படங்கள்லாம் பார்த்தா சும்மா அப்படியே சுத்துற மாதிரி, வைக்கிற மாதிரி, ஆட்கள் அங்கங்க 2 பேர் மோதிட்டு போற மாதிரி இப்படி எல்லாம் இருக்கும். ஒரு இடத்துல நின்னு நல்லா ஸ்டெப்ஸ் போட்டு அடிச்சு சண்டை போட்டு உருண்டு மாறி மாறி அடிச்சு தாக்குதல், அப்புறம் தற்காத்தல், அந்த மாதிரி அஃபெண்ட் அண்ட் டிஃபெண்ட் சிஸ்டத்துல இருக்காது. அப்போ என்னன்னா, ஸ்டண்ட் மாஸ்டருக்குலாம் வாய்ப்பு இல்லாத ஒரு நேரம். சண்டை காட்சி வச்சா தானே. அப்ப எம்ஜிஆர் என்ன பண்றாரு, ஸ்டண்ட் குரூப்ல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு 2-3 ஸ்டோரி மாதிரி எல்லாம் பெரிய செட்டு போட்டு, இந்த பக்கம் 3 பேர் ஓடியா, அந்த பக்கம் 3 பேர் ஓடியா, இப்படிமா வச்சு எடுக்கிறாரு. எடுக்கும் போது அப்ப கேக்குறாங்க, என்னங்க இப்படி ஒரு ஸ்டண்ட் சீனுக்குலாம் வாய்ப்பு இல்லாத இதா இருக்கு. லவ் சீன்ஸும் ரொம்ப நெருக்கமா வைக்க முடியாது. அங்கேயும் அடி விழுந்துருச்சு, அதுவும் ஆபாச காட்சி அப்படின்றுவாங்க. அப்போ நீங்க இந்த பல்லாண்டு வாழ்க படம் எல்லாம் பார்த்தா அது எப்படி இருக்கும்னா, எம்ஜிஆர் ஒரு இடத்துல நிப்பாரு, அந்த அம்மா ஒரு இடத்துல நிப்பாங்க, யாரு லதா ஒரு இடத்துல நிப்பாங்க, ஏதோ ஒரு பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் தண்ணியில அருவி விழுகிற இடத்துல எம்ஜிஆர் இருப்பாரு, இன்னொரு பக்கம் லதா இருப்பாங்க. இப்படிதான் அந்த பாட்டு எடுத்திருப்பாங்க. கனவு பாட்டு ரொம்ப இடம்லாம் சூப்பரா இருக்கும், லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா நெருக்கமான காட்சிகளே இருக்கு. இந்த மாதிரி அப்புறம் அடிதடி சண்டையே இருக்காது. அதுல வேற அடிச்சா நீங்க அடி வாங்கிட்டு வரணும்ன்றவாங்க. அவங்க எல்லாம் சிறை கைதிகள் இல்லையா, அவ்வளவு பேரும் அண்ணா வாழ்க அண்ணா வாழ்கன்னு சொல்லிட்டு அடிய வாங்கிட்டு தான் வருவாங்க. 1ஆம் தம்பி, 2ஆம் தம்பி, 3ஆம் தம்பின்னு சொல்லிட்டு 5 சிறை கைதிகள். இந்த மாதிரி தான் படம் எடுக்க வேண்டியதா இருக்கு. எம்ஜிஆருக்கு அந்த ஹீரோயிசம் எல்லாம் காட்ட முடியல. இப்ப தெரியுதா காரணம்? நான் முன்னாடியே சொன்னேன், எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்ச பிறகு அதிமுக கொள்கைகள் வசனங்கள்ல வந்துச்சு, பாடல்ல வந்துச்சு. குறிப்பா லதாவை பற்றி சொல்லணும், அது தனியாவே ஒரு எபிசோட் சொல்லணும். அவங்க எப்படி பெண்கள் தமிழ்நாட்டினுடைய பெண்கள் அதிமுகவை எப்படி ஆதரிக்கணும்ன்றதுக்கு ஒரு முன்மாதிரியாக அந்த கேரக்டர் எம்ஜிஆர் ஒவ்வொரு படத்திலையும் பட்டை தீட்டி வைத்திருந்தார். அந்த வாய்ப்பு சரோஜாதேவி ஜெயலலிதாவுக்கெல்லாம் கிடைக்கல, லதாவுக்கு தான் கிடைச்சது. அப்படி
வசனங்கள்லயும் பாடல்கள்லயும் எம்ஜிஆர் வந்து தன்னுடைய கட்சி கருத்துக்களை புகுத்தினார். ஆனா காதல் காட்சியோ சண்டை காட்சியோ வைக்க முடியல. இன்னொன்னு வந்து ரொம்ப சாமானியனாகவே அவர் தன்னுடைய கேரக்டரை வச்சுக்கிட்டே வந்தாரே தவிர ஒரு லார்ஜர் தேன் அ மேன்ற மாதிரி எல்லாம் ஒரு ஹீரோயிசம் வைக்கல. இதையும் சமாளிக்க வேண்டியது இருக்கு. சினிமாவிலையும் பெரிய அடி காதல் காட்சி சண்டை காட்சி வைக்க முடியாம. அப்ப ஒரு நிருபர் கேட்கும் போது சொல்றாரு, எப்படி நீங்க சண்டை காட்சி எல்லாம் வைக்கிறீங்க, என்ன செய்ய வேலை வேணும்னு வந்து ஸ்டண்ட் நடிகர்கள் கேட்கறாங்க, அதனால 2 பேர் சண்டை போடுற இடத்துல 10 பேரை காமிச்சு ஓடி விரட்டி இப்படி சீன்ஸ் தான் நாங்க வச்சு சமாளிக்கிறோம், எல்லாருக்கும் பிழைப்பு கொடுக்கணும்ல. இப்ப கொரோனா நேரத்துல எப்படி எல்லாம் பூட்டி கிடந்துச்சு அந்த மாதிரி. அப்ப ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ்க்கே வேலை இல்லைன்னும் போது எம்ஜிஆர் வந்து அதுக்கேற்ற மாதிரி சீன்ஸை வச்சு அவங்களுக்கு வாழ்க்கைக்கு வழி செய்து கொடுக்குறாரு. இப்படி இந்த 75ல வந்து அவசர நிலை பிரகடனம் வந்தது, மீடியாவை ரொம்ப பாதிச்சிச்சு. எம்ஜிஆருடைய திரை உலக வரலாற்றுல வந்து அவருக்கு சவாலாக அமைந்தது. ஆனா அவர் அதுலயும் அவ்வளவு வெற்றி படம் தான். அப்ப வந்து அத்தனை படங்களுமே வெற்றி படங்களாக கொடுக்கிறாரு. இங்க திமுக வந்து இதுதான் சாக்குன்னு ஆட்களை பிடிச்சு அடிக்க உதைக்க இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, அதையும் அவர் சமாளிக்கிறார். வழக்கறிஞர்கள் மூலமாக எல்லாத்துக்குமே வந்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும், ஆட்களை வந்து பாதுகாத்து வைக்கணும். அப்ப ஜேபிஆர் மேல எல்லாம் கடுமையான தாக்குதல் நடக்குது, பிடிச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அஞ்சானஞ்சன் ஜேபிஆர்னு எம்ஜிஆர் சொன்னது அதுக்கு பிறகுதான். எம்ஜிஆர் மேல கத்தி வீச்சு நடக்குது. இப்படியெல்லாம் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்குது. நம்ம இனி வர்ற எபிசோட்ல ஒவ்வொன்னா பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அதிமுகவின் 50 ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம், அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.